தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்கு தேவை. அதான் பைபிள் சொல்லுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது தேவனுடைய ஆழங்கள், கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகள், அவருடைய ரகசியங்கள், அவருடைய உள்ளங்களை நம்மளுக்கு அழகா எடுத்து சொல்றார். இப்ப நான் உங்களுக்கு ஆவியானவரை பத்தி சொல்லிட்டானாலும், சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டானாலும், இதை சரியான முறையில சொல்லவும் ஆவியானவர் தேவை. இதை புரிந்து கொள்ளவும் உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். எது குழப்பம் இருக்காது. நம்ம ஏமாந்து போக மாட்டோம், நம்ம விழுந்து போக மாட்டோம். ஏன்னா இந்த பக்கம் பள்ளம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு குழி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த பக்கம் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்ப ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துறார், இந்த பக்கம் போனா விழுந்துருவேன்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் உங்களை சத்தியத்துல நடத்துறது மாத்திரம் இல்ல, உங்களை காயம் இல்லாமல், வலி இல்லாமல் நடத்தணும்னு அவர் விரும்புறார். ஆனால் நம்ம ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாம, பல நேரம் சத்தியத்தின் வழியில நடக்க முடியாம, ஆவியானவர் சத்தத்தை கேட்க முடியாம என்ன செஞ்சிடும், போய் விழுந்துரும். யார் மேல பழிய போட்டுரும், ஒண்ணு ஆண்டவர் மேல என்ன பண்ணிரும், கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு பழிய போட்டுரும். உங்களை விட்டு விலகு